இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்திங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பச்சை மிளகா காய் காய்ச்சிருச்சு. இன்னைக்கு தான் முதல் அறுவடை செய்ய போறோம். அது சரி, என்னடா ஒரு கண்டு பெருசா இருக்கு ஒரு கண்டு சிறுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அட, வச்சது 900 கண்டு, பொழைச்சது 100 கண்டு. கண்டு வச்ச டயத்துல தொடர்ந்து மழை. அந்த மலையிலேயே 800 கண்டு காலி, 100 கண்டு தான் பொழைச்சிச்சு. அது போக மறுக்கா 800 கண்டு வாங்கியாந்து வச்சு அதே இப்ப காய்ச்சிருக்கு. அப்புறம் நம்ம தங்கமணியை கூப்பிட்டு, வாமா சாமியை கும்பிட்டு முத காயை புடுங்குதா அப்படின்னு புடுங்க வச்சு. என் மகளை கூப்பிட்டு ஒரு காயை புடுங்குதான்னு சொன்னதுக்கு ஒரு வாதையே மொத்தமா புடிக்க எதிர்ச்சையா. சரி விடு, உன் கை பட்டுருச்சுல, நீ எல்லாம் நல்லபடியா காய்ச்சிரும், சரி வா அப்படின்னு புடுங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு எவ்வளவு காய் வந்துருந்துச்சுன்னு பாப்போமா? மொத்தமா ஆஞ்சது எல்லாமே சேர்த்து 2 கிலோ காய் கிட்ட வந்துருக்கு. எல்லா செடியும் ஒரே தான் பொழைச்சிருந்துச்சு அப்படின்னா கூட வந்திருக்கும். என்ன பண்றது, நமக்கு கிடைக்கும் கிடைக்கும். ஆனா இந்த முத காய்ச்ச காய் நமக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. காலையில அழகா ஒரு ஆச்சி காய் வாங்க நம்ம தோட்டத்துக்கு வந்தாங்க. எல்லா காயிலுமே வாங்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு தான் இதை சாப்பிட கொடுத்து வச்சு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்களுக்கு நம்மள யாருன்னே தெரியாது. மதுரையில இருக்காங்களாம், விசேஷத்துக்காண்டி வந்தாங்களாம். யதார்த்தமா நம்ம தோட்டத்துக்கு வந்து காய் வாங்கிட்டு போயிருக்காங்க. அட நீ யாருன்னு எங்களுக்கே தெரியலடா அப்படின்னு புதுசா வந்தவங்க யாராச்சும் நினைச்சீங்கன்னா உள்ள போய் வீடியோ எல்லாம் பாருங்க. பிடிச்சா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.